இல்ல மத்த போதை மருந்துகளுக்கும் கொக்கைனுக்கு என்ன சார் வித்தியாசம்? கொக்கைனுங்க எல்லாமே வலி நீக்கிகள், அதெல்லாம் போதை மருந்து கிடையாது. இல்ல மத்தபடி நார்மல் பிராண்டிக்கோ மத்தபடி மற்ற புகையிலைக்கோ பிராந்தி விஸ்கிங்கிற இதெல்லாம் குடிக்கிற பொருள். இல்ல அதுக்கெல்லாம் தடை இல்ல. அது இதுக்கு மட்டும் தடை. அது வந்து என்னன்னா குடிக்கிறதுக்காகவே தயாரிக்கிறது, போதைக்காகவே தயாரிக்கிறது. இப்ப அலோவ் பண்ணிடுறாங்க. இது கொக்கைன் வந்து இந்த போதை மருந்து எடுத்துக்க கைது ஏன் பண்ணாங்கன்னாக்கா அது இல்லீகலா வாங்கியிருப்பாங்க. அப்படித்தான் அவங்க கைது பண்ணிருப்பாங்க. இல்ல அதெல்லாம் தடை செய்யப்பட்ட மருந்து அல்ல. அவ்வளவுதான் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஏன் கைது பண்ணாங்கன்னு தெரியல. அது வந்து கஞ்சா அடிச்சாக்கா கைது உண்டு. அதையும் தடை செய்யறாங்க. கஞ்சா அப்படின்னா தடை செய்யப்பட்ட போதைப் பொருள். ஏன் அது தடை செய்யறாங்க? அது வந்து போதைக்காகவே உருவாக்குறது. இல்ல இதுவுமே போதைக்கு தானே? இல்ல இது வந்து மருந்துங்க. இல்ல நான் விஸ்கி பிராண்டி எல்லாம் கேக்குறேன். அது போதைக்காக, கஞ்சா அனுமதிக்கப்பட்ட போதை வஸ்து. இல்ல அதுலதான் என்ன இருக்குன்னு கேக்குறேன். அதான் ஒரு உடம்புக்கு கிக் கொடுக்குற இதெல்லாம் இருக்குது. பிராந்தியில இருக்கிற இது புரோட்டீன்லாம் கொஞ்சம் கிக்கு கொடுக்கறது. நீங்க எல்லாமே நீங்க வந்து பாலே புளிச்சதுன்னா போதை தான். பதநீர் அது வந்து புளிச்சதுன்னா கள்ளு. அது எல்லாமே வந்து கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா இது போதைப் பொருள். பழைய சோறையே நீங்க ஒரு பானையில கட்டி மூடி, துணி போட்டு மூடி ஒரு பூமியில புதைச்சிட்டீங்கன்னா அது புளிச்சு போய் பயங்கரமான ஒரு போதை பொருளா மாறும் தெரியுமா? அதுக்கு பேர் சொண்டி சோறுன்னு பேர். ராயபுரத்தில் மிக அதிகம். அதுல சில புழுக்களை எல்லாம் வேற உள்ள போட்டுருவாங்க. அந்த புழுவெல்லாம் நல்லா பழுத்து இதாக இருந்தால் அந்த புழுவோட குடிச்சிங்கன்னா இன்னும் கிக்கும்பாங்க. இந்த கிக்கு ஏறுறதுக்காக இந்த இதுலயே வந்து பழைய காலத்தில் அந்த பெரிய பேட்டரிலாம் இருக்கும் தெரியுங்களா? பேட்டரி செல்லு பார்த்துருக்கீங்களா? நம்ம தெரியும், இவ்வளோ பெருசு இருக்கும். அது வந்து இது ஜிங்க் இது போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அந்த ஜிங்க் பிளேட்டை உடைச்சி அதையெல்லாம் வந்து விஸ்கி பிராந்தியில் கலந்து குடிப்பாங்க.